வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 2 டைல் போட்டுருக்குறோம். சரிங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளம் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம வந்துட்டு ஆயில் புல்லோட் கொடுத்துருக்குறோம். இங்கே ட்ரே கட்லரி ட்ரே கொடுத்துருக்குறோம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டு அக்சசரிஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதில் எல்லாமே வச்சுக்கலாம். ஈரோடு நந்தா ஸ்டைல் சேனலுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு 3000 சதுரடியில் ஒரு சிறப்பான வீடு. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா அந்த வீடியோ லென்த்தாக வரதுனால அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம். இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம இப்போது வீட்டின் முக்குப்புள் இருக்கோம். வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வீட்டிலுடைய முதல் தளத்தில் இருக்கக்கூடிய பால்கனி மேலே பார்த்தீங்கன்னா கேரளா டைப்பில் நல்லா கலர்ஃபுல்லாக அப்படியே அமைச்சிருக்காங்க. வணக்கம், என் பேர் சண்முக பிரகாஷ். நம்ம வந்து எஸ்சிஎஸ் பில்டர்ஸ்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம நிறையா பக்கம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். நம்மளது வந்து இந்த வீடு வந்து சொந்த வீடுங்க. இந்த வீடு எங்கள் சொந்த வீடு. கனவு இல்லாமல் நம்ம வந்து இதை பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்க. என்ன ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க வீடு? இது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 1650 சதுரடி. 1650 சதுரடிங்க. 1650 சதுரடி. மேலே வந்து 1450 சதுரடி. மொத்தம் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டியிருக்கிறீங்க? இப்போ வந்து பில்லர் தான், நம்ம ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணுறோம். சரிங்க. எம் சாண்டுங்களா மணல்? எம் சாண்ட் வந்து காங்கிரீட்டுக்கெல்லாம் எம் சாண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. கிடைச்சது கிளைண்ட் வாங்கி கொடுக்குறாங்கன்னா நாங்கள் மணல் யூஸ் பண்ணுறோம். சரிங்க. சிமெண்ட் அல்ட்ராடெக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பில்லா யூஸ் பண்ணுறோம். சரிங்க. இது வந்து கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா வைசாக்கு செயல் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்க. செங்கல் பார்த்தீங்கன்னா விஏசி பிராண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்க. வயர் கட் வேணும்னு சொன்னாங்கன்னா வயர் கட் யூஸ் பண்ணுவோம். சரிங்க. நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாம்பர் தான் பெருசு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, வீட்டுக்குள்ளே போகலாங்களா? போகலாங்க, வீட்டுக்குள்ளே போகலாங்க. மொத்தம் வீட்டோட அளவு என்னங்க நம்மளது? 60க்கு காலி இடத்தோட அளவு வந்து 60க்கு 30, 1800, 2000 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் காலி இடத்தோட அளவு. சரிங்க. 1500 ஸ்கொயர் ஃபீட், 1650 சதுரடி கீழே. சரிங்க. மேலேங்க? மேலே 1450. கதவு என்ன மரங்க? தேக்கு மரம், கேரளா தேக்கு. சரிங்க. நிலவு கேரளா தேக்கு, கதவும் கேரளா தேக்கு. சரிங்க. என்ன டைல்ஸ்? நம்ம டைல் வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 2 டைல் போட்டுருக்குறோம். சரிங்க. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16. டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா 11க்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு செஞ்சுருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் அளவுங்க? மாஸ்டர் பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 16க்கு 11. 16க்கு 11. 16க்கு 11. ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5க்கு 4 கொடுத்துருக்குறோம். சரிங்க. அது வித்து ஷெல்ஃபோட கீழே ட்ராவு, மேலே கிரானைட்டாக போட்டு கொடுத்துருக்குறோம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாங்களா? மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துலாம். இது நிலவுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தை போட்டிருக்கிறோம். சரிங்க. டோருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டோரு வித் போத் சைட் லேமினேட்டு. அந்த இது டோரோட டிசைன் பண்ணணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் மாதிரி பண்ணாமல் நம்ம வந்து எஸ்எஸ் பீடிங் கொடுத்துருக்குறோம். மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 11. 16க்கு 11. ஆமாம், 16க்கு 11. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு வந்துட்டு நம்ம பண்ணியிருக்கோம், ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸ்டடி டேபிள் இருக்குது. இது உட்டுங்களா? அது இது வந்து பிளெயிங்கு ஷரான் பிளைன் போட்டு போத் சைட் லேமினேட் பண்ணியிருக்கிறோம். உள்ளே வந்து பிளைன் கலரு, வெளியில் வந்துட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜன்னல் என்ன அளவுங்க அது? ஜன்னல் வந்து 4க்கு 3ங்க. 4க்கு 3. அதில் வந்துட்டு கிரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 mm ராட் போட்டிருக்கிறோம், 12 mm பட்டா போட்டிருக்கிறோம். வெளியில் வந்து அலுமினியம் விண்டோ போட்டிருக்கிறோம். ஸ்லைடிங் வித் நெட்டு, மஸ்கிட்டோ நெட்டோட நம்ம போட்டிருக்கிறோம். நீங்கள் இதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து நெட்டு தேவையில்லை, போட தேவையிருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 ஷெல்ஃப் கொடுத்துருக்குறோம். 6 ஷெல்ஃபில் ஒரு ஷெல்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக்கர் ப்ரொவிஷனுக்காக கொடுத்துருக்குறோம். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃபாக கொடுத்துருக்குறோம். அது நம்ம என்ன ஸ்டோரேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 அடி ஹைட்டு, 4 அடி அகலங்க. இதில் வந்து டபுள் ஷட்டர் நம்ம போட்டிருக்கிறோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே உள்ளே வச்சுக்கலாம். மேலே வந்துட்டு நம்ம ஷூட்டு, கோட்டார், ஷூட்டு, இந்த மாதிரி சாரீஸ், இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டிக்கிறது நம்ம அந்த செல்ஃபோன் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம அதில் மேலே வேணாலும் வச்சுக்கலாம். ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம்.
ஜன்னல் இந்த ஜன்னல் என்ன அளவுங்க? ஜன்னல் 4க்கு 3ங்க. இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா பெட்ரூம்குள்ளார வந்து தேவைப்படுது ஃபஸ்ட்டு. அந்த ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா சைடு ப்ரொவிஷனுக்காக நமக்கு ஓரமாகவும் போயிடும். ப்ளஸ் ட்ராவு ப்ளஸ் கண்ணாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரமாக வந்துடுறோம். உள்ள பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்கு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், பெட்ரூமுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளஷ் வால்வுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷவருக்கு வந்துடுது, கீழே டேப் ப்ரொவிஷனுக்கு வந்துடுது, இங்கே வாஷ் பேஷனுக்கு வந்துடுது, க்ளோசட்டுக்கு வந்துடுது, செல்ஃப் கொடுத்துருக்குறோம். நம்ம மேலே பார்த்தீங்கன்னா வித் எக்ஸாஸ்டோட நம்ம வெண்டிலேட்டர் கொடுத்துருக்குறோம். எனி எது ஹீட்னாலும் நம்ம எக்ஸாஸ்ட் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேலே ஹீட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சோலார் ஹீட்டருக்கு தனியாக ஒரு கேட் வால் கொடுத்துருக்குறோம், அதுவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தேவைன்னா நம்ம வந்து சோலார் ஹீட்டர் போடலாம், இல்லைன்னா நம்ம நார்மல் இபி இதுலேயே போட்டுக்கலாம். நம்ம கொடுக்குற இது எல்லா வீட்லையுமே வந்து கான்ட்ராக்ட் பண்ணுற எல்லா வீட்லையுமே வந்து 10 அடி வரைக்குமே நம்ம டைல்ஸ் ஒட்டிடுறோம். என்ன ஹைட் பாத்ரூம் ஹைட் கொடுக்குறோமோ அந்த ஹைட் வரைக்குமே ஃபுல்லாக கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் வந்து நாங்கள் தனியாகவே கொடுத்துருவோம். இப்போ பெட்ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். நம்மளோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்துட்டு மற்ற இடத்துல எல்லாம் அங்கே எல்லாம் கொண்டு போய் வச்சோம்னா ஸ்டோரேஜ் பண்ணால் அசிங்கமாக தெரியும். இப்போ பெட்ரூம்குள்ளாரங்கிறப்ப பெருசாக தெரிவிக்காது. மேலே வந்து என்ன தேவையில்லாத ஏதாவது திங்ஸ் இருந்துச்சுனாலும் மேலே வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். பெட்ரூம்குள்ளார இன்னரில் வந்துடும். பெட்ரூம் பார்த்தாச்சு, ஹால்குள்ளேயே போகிறோம். இப்போ பெட்ரூம்லேருந்து ஹாலுக்கு வரோம். இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே வந்து நம்ம பழைய டைப்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஹோல்ஸ் கொடுப்பாங்க, ஏர் ஹோல்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா மேலே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ரூஃபோட பீம் பாட்டத்தில் இருந்து ஒரு 1.5 அடிக்கு 6 அடி அகலத்துக்கு கொடுத்துருக்குறோம். அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஹீட்டு வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப டோட்டலாக வெளியில் போயிடுது. உங்களுக்கு வந்து மாசி பங்குனி இந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் நம்ம ஏரியாவில். இப்போ அந்த டைமில் வந்துட்டு இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கிறப்ப ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஹீட்டு வந்து டெம்பரேச்சர் வந்து ரூமுக்குள்ளார கம்மியாயிடும். இந்த மாதிரி வந்து நம்ம எங்கெங்கே கொடுத்துருக்கோம்னா கிச்சனில் கொடுத்துருக்குறோம், டைனிங்கில் கொடுத்துருக்குறோம், ஹாலில் கொடுத்துருக்குறோம். 3 இடத்துல நம்ம இந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் கிச்சன் பார்த்துலாங்களா? கிச்சன் பார்த்தோம்னாக்க கிச்சனில் இப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே போகிறோம். அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைடில் வந்து கிரானைட் கிளாடிங் பண்ணியிருக்கிறோம். உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 7 நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அதில் வந்து சைடில் வந்து கிரானைட் கிளாடிங் பண்ணி கீழேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கிறோம். கிச்சனுக்கும் ஹாலுக்கும் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஃப்ளோரிங் மாதிரி நம்ம டைல் போட்டிருக்கிறோம். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4க்கு 2 பார்த்தீங்கன்னா கிளாஸி போட்டிருக்கிறோம். 2 டைப்பாக போட்டிருக்கிறோம். மேட் ஃபினிஷ் போட்டிருக்கிறோம். கிச்சனில் வழுக்காது, தண்ணி பட்டா வழுக்காது. நம்மளோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ் பில்டர்ஸோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக கிச்சன் தனியாகவும் ஹால் தனியாகவும் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக அதோட பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து போடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16க்கு 6 தான் சைஸு. ரொம்ப சின்ன சைஸ் மாதிரி தான் இருக்கும். பட் அதில் நாங்கள் எப்படி காம்பேக்டாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இதுவும் அடங்கின மாதிரி நம்ம பண்ணியிருக்கிறோம். அதில் ஃப்ரிட்ஜுக்கு, கிரைண்டருக்கு, ஆரோக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துருக்கோம், ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த இதோட கிச்சனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் டாப்போட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 31 இன்ச்சு ஃபினிஷிங் வச்சுருக்கிறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளம் அக்சசரிஸ் கொடுத்துருக்குறோம். நம்ம வந்துட்டு ஆயில் புல்லோட் கொடுத்துருக்குறோம். இங்கே கட்லரி ட்ரே கொடுத்துருக்குறோம். இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேட்டு அக்சசரிஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதில் எல்லாமே வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு கிச்சனுக்கு சிங்க்குக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது டம்மி பண்ணியிருக்கிறோம். அதில் வந்துட்டு நம்ம வேஸ்ட் டப்பா இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே இதில் வச்சுக்கலாம். நம்ம பண்ணுறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஹைட்டு வந்து டிஃப்ரென்ஸாக இருப்பாங்க. ஒருத்தர் ஹைட்டாக இருப்பாங்க, ஒரு சிலர் ஹைட் கம்மியாக இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி 30 இன்ச்சுனா 30 இன்ச்சு நம்ம என்ன சைஸில் நம்ம வச்சு குக் பண்ணால் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குமோ அந்த சைஸ்க்கு நம்ம பண்ணித்தரோம். இப்போ எல்லா வீட்டுக்குமே ஒருத்தருக்கும் ஒரு ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் பண்ணுவோம். ஜன்னல் என்ன அளவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க? 3.25க்கு 3.25 நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது 3.25க்கு 3.25. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டு வந்துடும். 2 சைஸ் கொடுத்துருக்குறோம். சரி. மஸ்கிட்டோ நெட்டு ஈவினிங் டைமில் மஸ்கிட்டோ நெட்டு நம்ம இது பண்ணி விட்டோம்னா நமக்கு வெளிச்சம் வரும், காற்று வரும். மஸ்கிட்டோ நெட்டும் சேர்ந்து உள்ள ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். கிளாஸ் ஷெல்ஃப் போட்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம்.
இதில் வந்துட்டு நீங்கள் எல்லாம் செல்ஃப் சம்பளம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம். நடுவில் கிளாஸ் செல்ஃப் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி 2 பார்ட்டிஷன் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாங்க. அதே மாதிரி ஜன்னலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலுக்குமே பார்த்தீங்கன்னா கிளாடிங் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு கிச்சன்ல இருந்து நமக்கு டைனிங்க்கு நமக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்துட்டு இப்போ வெளியில் யாராவது கெஸ்ட் வந்துருக்குறாங்க, ஸ்க்ரீன் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம்னா நம்ம சப்போஸ் நமக்கு டைனிங்கில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு ஏதாவது கொடுக்கணும்னா ஹால்குள்ளார போகாமல் ஓப்பனில் இந்த ஓப்பன் கிளாடிங் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ப்ரொவிஷன் வந்து ஒரு 2x2 நம்ம கொடுத்துருக்குறோம் ஓப்பனு. அதில் கிளாடிங் நம்ம பண்ணியிருக்கிறோம். தட்டு இது வச்சுனாலும் அழுக்கு எதுவும் படாது, நம்ம க்ளீனாக தொடச்சிக்கலாம், பண்ணிக்கலாம். நீட்டாக இருக்கிறோங்கிறக்காக நம்ம அதை கொடுத்துருக்குறோம், சர்வீஸ்க்காக கொடுத்துருக்கோம். அடுத்து செகண்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். செகண்ட் பெட்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டைனிங் ஏரியான்னு ஒன்று இருக்குது. அந்த டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கும் ஹாலுக்கும் பக்கத்தில் டைனிங் நம்ம கொடுத்துருக்கோம். டைனிங் அளவுங்க, இங்கே அளவு டைனிங் அளவு வந்து பார்த்தீங்கன்னா 11x8 நம்ம கொடுத்துருக்குறோம் டைனிங்கோட சைஸு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த கப் அண்ட் சாசர் இந்த மாதிரி டைனிங்க்கு தேவையான ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம 4 ஷெல்ஃப் கொடுத்துருக்குறோம். அதில் பெட்ரூம் பார்த்துலாங்களா? பெட்ரூம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் சின்ன பெட்ரூம், ஸ்மால் பெட்ரூமு. நம்ம அது வந்து 11x10. 11x10ங்களா? 11x10. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கபோர்ட்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறோம், வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால் மட்டும் நம்ம வந்து பிங்க் கலர் நம்ம ஷேட் பண்ணியிருக்கிறோம். டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக ஹெட் போர்டு வரனால அந்த இடத்துல மட்டும் அந்த மாதிரி காமிச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன பெட்ரூமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெட்ரூம் வார்ட்ரோபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7x4 மட்டும் வச்சுருக்கிறோம். அதில் வந்துட்டு மேலே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கபோர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே 3 ஷெல்ஃப் கொடுத்துருக்குறோம், கீழே 2 ட்ராவ் கொடுத்துருக்குறோம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஷெல்ஃப் கொடுத்துருக்குறோம். இப்போ தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து இப்போ யார் இருந்தாங்கனாலும் இதில் வச்சுக்கலாம். ஹேங்கர் வேணுன்னா ஹேங்கர் கொடுத்துருக்குது. அந்த ஒரு ஷெல்ஃபை வந்து கீழே நம்ம எடுத்து வச்சுட்டு மேலே ஹேங்கரில் நம்ம ஷர்ட்டு மாட்டுற மாதிரி இருந்தாலும் மாட்டிக்கலாம். புடவை எதுவும் இருந்துச்சுனாலும் மாட்டுறதுனால ஹேங் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. கண்ணாடி என்ன அளவு கொடுத்துருக்கீங்க? கண்ணாடி பார்த்தீங்கன்னா 3x2.5. 3x2.5 கொடுத்துருக்குறோம். சரி. 4 இடத்துல ஷெல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஜ் கொடுத்துருக்குறோம். இந்த ஷெல்ஃபில் எல்லாம் தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். லெட்ஜ்லேயும் அதே மாதிரி தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து சின்ன பெட்ரூமுக்கும் வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஒன்று கிடச்சிருது. ஒரு நமக்கு வந்து ஒரு 9 inch by 4 feet 5 feet வந்துடுது நம்மளுக்கு. இதில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அட்டாச் பாத்ரூம் என்ன அளவு வருதுங்க? அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டாச் வித் காமன் ரெண்டுமே பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நான் இதில் கொடுத்துருக்கேன். ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து 11x5 கொடுத்துருக்குறோம் சைஸு. இது பெரிய சைஸு. இதில் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இது கொடுத்துருக்குறோம். இந்தியன் க்ளோசெட்டும் வரும், வெஸ்டர்னும் வரும். இந்தியன் சப்போஸ் ஏஜ்டாக பர்சனாக இருந்தாங்கன்னா வெஸ்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எங்கேஜாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நமக்கு வந்து இந்தியன் க்ளோசெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்தியனும் வெஸ்டர்ன் 2 இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க எல்லாருமே. அதனால டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கீங்க. ஆமாம், டைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது டைலும் வந்து பார்த்தீங்கன்னா 2x1 கொடுத்துருக்குறோம். சரிங்க. இந்த கிரவுண்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பாக்சியில் நமக்கு வந்து கிளட்டரிங் கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னும், லைட் போட்டால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷேடு வந்து மின்னும். நம்ம எஸ்சிஎஸ் பில்டர்ஸோட ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று பார்த்து செய்வோம். நம்ம கான்ட்ராக்ட் பில்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம சொந்த பில்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்து ஒன்று செய்வோம். எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா விண்டோலையுமே பார்த்தீங்கன்னா வெண்டிலேட்டரில் எக்ஸாஸ்ட் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருவோம். பக்காவாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும். டோரு, பெட்ரூம் டோருங்க. பெட்ரூம் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வெண்தேக்கு மரம் வந்துங்க ஃப்ரேமுக்கு. டோர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டோர், போத் சைடு லேமினேட்டு. சரிங்க. ஹேண்டில் ஓப்பன் பண்ணுங்க. ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 3000 வருது. நமக்கு சேஃபு கம்ப்யூட்டர் இது கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நல்லா ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பக்காவாக இருக்கும். டோர் எந்த காலத்துலையும் போகாது, லைஃபுக்கு கிடக்கும். இந்த டோர் வந்து வீட்டுக்கு வெளிப்பகுதிங்களா? இந்த டோர் வந்து வீட்டுக்கு வெளியில வந்து ஒரு சிட் அவுட் மாதிரி நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறேன். சரி. வீட்டுக்கு வெளியில நம்ம போய் வந்துக்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோங்க. சரி.
ஈவினிங் டைமில் நம்ம உட்காரதுக்கு ஒரு சிட் அவுட் மாதிரி ப்ரொவிஷன் பண்ணியிருக்கிறேன் வெளியில். சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங்லேருந்து வெளியில் நம்ம போகிற மாதிரி ஈசானியத்தில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம், டோர் கொடுத்துருக்குறோம். இது ஈவினிங் டைமில் ஏஜ் பர்சனாக இருந்தாங்கன்னா வெளியில் வந்து சிட் அவுட்டில் உட்காந்துக்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் தான் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறோம். மேலே ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்குறோம். வாஷிங் மிஷினுக்கு உண்டான தேவையானது தேவையில்லாத ஜாமான்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த செல்ஃபில் கொண்டு வந்து ஓப்பனில் மேலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வீட்டுக்கு பின்னாடியாக போயிடுது. நம்ம இந்த பெரிய காரியத்துக்கு இதுக்குள்ளே போனோம்னா வெளியில் ஒரு டோர் கொடுத்துருக்குறோம், காமனாக யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளேருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். இதில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி நம்ம கேப் கொடுத்துருக்கோம். ஒரு 26க்கு 6 கேப் கிடைக்குது. அதில் துணி துவைக்கிற ஏரியா கொடுத்துருக்குறோம். துணி துவைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வாஷ் ஏரியாவுக்கு நமக்கு வெளியில் கொடுத்துருக்குறோம். இந்த பக்கம் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கேப் கிடச்சிக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸு, துணி காய போட்டுக்கலாம். இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் நம்ம துவைச்சிக்கலாம். வெளியில் வந்து வாஷ் ஏரியாவுக்கு நமக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துணியெல்லாம் கிளாத்தெல்லாம் இங்கே பின்னாடி பக்கமே போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எதுவும் வராது, பார்த்தா அசிங்கமாக எதுவும் தெரியாது. காற்றடிச்சதுனால நமக்கு காம்பவுண்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 அடி ஹைட் வச்சுருக்கிறோம். அந்த 8 அடி ஹைட் வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா காற்று கீற்று எது அடிச்சனாலும் நம்ம கிளாத் உள்ளே தான் இருக்கும், வெளியில் எதுவும் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லையும் சரி, டே டைம்லையும் சரி, மற்ற டைமில் எல்லா டைம்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோரெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோங்க. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரோட பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறோம். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா டைப்பில் ஓடர் போட்டிருக்கிறோம் பேக் சைடில். அது வந்து பேக் சைட்லேருந்து பார்த்தா தெரியுங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம பேக் சைட்லேருந்து காமிக்கிறோம். இனி அடுத்தது வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம ஸ்டெப்பு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது இருக்குது, அது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் இருந்து நம்ம இப்போ மேலே போகிறோம். மேலே போகிறதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸு. ஃபுல்லாகவே நம்ம வந்து கிரானைட் தான் நம்ம கொடுத்துருக்குறோம். இது ஃபுல்லாகவே கிரானைட் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் இப்போ கொடுக்கல, ஹேண்டில் கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு டோர் எஸ்எஸ்ல ஒரு டோர் ப்ரொவிஷன் ஒன்று வருது. இந்த ப்ரொவிஷன் நம்ம போட்டோம்னா நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் சேஃப் ஆகிடுது. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து யாராவது மேலே வரணும்னாங்கனாலும் இங்கேருந்து நம்ம காலிங் பெல் ஒன்று கொடுத்துருக்குறோம். மேலே அடித்து பார்த்துட்டு யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்டு தான் வர மாதிரி இருக்குது. சரி, நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துடலாங்க. ஓகே. இப்போ வந்து இந்த வீட்டோட வீடியோ வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம வந்து செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு வந்து ரொம்ப லென்த்தாக வந்திருக்கு, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.